எக்கனாமி எமர்ஜென்சியை அறிவிக்கிறாங்க இலங்கை. அதன் பிறகு ஏப்ரல் 1, 2022 ஸ்டேட் எமர்ஜென்சியை அறிவிக்கிறாங்க. ஏப்ரல் 3 கேபினெட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ரிசைன் பண்ணுறாங்க. ஏப்ரல் 5 பிரசிடெண்ட் அவருடைய பெரும்பான்மையை இழக்கிறார். ஏப்ரல் 10 மெடிசின் ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது இலங்கை முழுவதுமாக வருது. எங்கே பார்த்தாலும் மெடிக்கலுக்காக இல்லாட்டி மெடிசினுக்காக அவங்க என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க, கியூ நிற்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், செவிலியர்கள் எல்லாருமே ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டை இலங்கை அரசாங்கத்திடம் கேட்கிறார்கள். இப்படியே போச்சுன்னா நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக மாறிடும், நம்ம மக்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு ஏப்ரல் 12 அவங்களுடைய கடன் இருக்குது பார்த்தீங்களா, வெளிநாட்டு கடன், அதை கொடுக்க முடியாதுப்பா, நாங்கள் திவால் ஆயிட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பு வருது. ஏப்ரல் 19 போராட்டம் வெடிக்குது. அந்த போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடு அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது. ஸோ இந்த ஏப்ரல் 19 பிறகு மே 9 மறுபடியும் வயலன்ஸ் அப்படிங்கிறது தொடங்க ஆரம்பிக்குது. ராஜபக்சேவினுடைய பல குடும்ப உறுப்பினர்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருமே நாட்டை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஜூன் 9 அங்கிருந்து கோத்தபய ராஜபக்சே அப்படிங்கிறவர் எங்கேயோ தப்பிச்சு போயிருக்காருப்பா அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியுது. ஜனாதிபதி மாளிகையிலிருந்து லட்சக்கணக்கான பணத்தை எடுத்ததா ஒரு வீடியோ இன்னைக்கு வைரலாக மாறிட்டு இருக்கு. ஸோ அங்கேருந்து, அதாவது ஜனாதிபதி மாளிகையை விட்டு வெளியேறும்போது இந்த பணத்தை அங்கே வச்சுட்டு போயிட்டாங்கன்னா எவ்வளோ பணத்தை கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத விஷயம்தான். நேற்று நம்ம பார்த்த மாதிரி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அவருடைய ராஜினாமாவை கொடுப்பாரா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த நிலைமையில இல்லை ராஜினாமா செய்ய நான் தயார் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரே தவிர ராஜினாமாவை இன்னும் உறுதிப்படுத்தலை. ஏன் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ராஜினாமாவை உறுதிப்படுத்தலை? இவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் எதிராக மக்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அவர் ஏன் ராஜினாமா செய்யல தெரியுமா? எல்லாமே அரசியல் காரணம்தான். ரணில் விக்ரமசிங்கே அவ்வளோ சாதாரண மனுஷன் கிடையாது. எப்பவுமே ரொம்ப சாதுவாக இருந்து அவருக்கு என்ன தேவையோ நரித்தந்திரம்லாம் உபயோகித்து அந்த தேவையை சரியாக முடித்து கொள்வார். இப்போ கோத்தபய ராஜபக்சே அடுத்ததா தன்னுடைய ராஜினாமாவை 13 அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனுடைய காரணம் என்ன? இலங்கை மக்களுக்கு 2-3 நல்ல செய்திகளும் வந்திருக்கிறது. அது என்ன அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவு வழியா பார்த்துடலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். IMF சர்வதேச நாணய நிதியம் இங்கே நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்கள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கோம்ப்பா. இலங்கையில் இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கைமீறி செஞ்சு கொண்டிருக்கிறது. கொஞ்சம் கட்டுக்கோப்புடன் அரசியல்வாதிகளும் அதை நிர்ணயிக்கக்கூடிய பலவிதமான மக்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற மாதிரியான கருத்துக்களை IMF இன்று வெளியிட்டிருக்கிறார்கள். IMF அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க கொடுக்கக்கூடிய கடன், இல்லை அந்த கடன் சீக்கிரமாக அடுத்த மாதத்திலேருந்து நமக்கு கிடைச்சிரும்பா அப்படின்னு சொல்கிற அரசியல்வாதிகளுடைய அந்த வாக்குறுதி, இதுக்கு பின்னாடி தான் இலங்கையினுடைய எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. IMF எப்படியான உதவிகளை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதை உறுதிப்படுத்துவதற்கு 2 காரணிகள் இருக்குது. ஒரு காரணம் என்ன தெரியுமா? இலங்கையில் ஸ்டேபிளான ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும். இரண்டாவதாக அந்த அரசாங்கம் எதிர்கால இலங்கையில் இந்த திட்டம் இப்படி இருக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்கிற மிக முக்கியமான அந்த ப்ராஜெக்ட் லிஸ்ட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். இது 2ம் நடந்துருச்சு அப்படின்னா IMF வழியாக இலங்கைக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஸோ இந்த 2 விஷயத்தில் முதல் விஷயம், ஒரு ஸ்டேபிளான அரசாங்கம் இப்போ இலங்கையில் இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் இல்லை என்பது தான். ஸோ இந்த இலங்கை கிரைசிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகள் என்ன, உள்நாட்டு பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே குக்கு எஃப்எம்மில் இன்றைக்கி ஒரு ஆடியோ புக்காக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் ஆடியோ புக்கு தான். நீங்கள் செய்ய வேண்டியது குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. TPM 50 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய். தமிழ் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே உங்களால் கேட்க முடியும். தமிழ் மட்டும் கிடையாது, பல லாங்குவேஜில் உங்களால் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணணும். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த இலங்கை கிரைசிஸ் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் மஹிந்த ராஜபக்சே, கோத்தபய ராஜபக்சே, ஃபசில் ராஜபக்சே அப்படின்னு சொல்லி இவங்களுடைய லிஸ்ட் நீண்டு கொண்டே போகுது. ஆனால் இந்த ஃபசில் ராஜபக்சேவுக்கு இப்போ ஒரு நல்ல திருப்பு முனை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற செய்திகள் பலவாறு இலங்கை ஊடகத்தில் வந்த வண்ணம் இருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லா கட்சிகளும் சேர்ந்து அடுத்த ஆட்சி அமைக்கலாம்ப்பா அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூட்டினார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ எல்லா கட்சியும் சார்பாக இருக்கக்கூடிய நபர் தான் அடுத்ததாக பிரைம் மினிஸ்டரா இல்லாட்டி ஜனாதிபதியாக ஆக போகிறது. அப்படின்னா இங்கே யார் பெரும்பான்மையினர் இருப்பாங்க? கண்டிப்பாக ஃபசில் ராஜபக்சேவுக்கு ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. மறுபடியும் ஒரு ராஜபக்சே குடும்பத்தை சார்ந்தவர் ஜனாதிபதியா? அப்படின்னா இந்த மஹிந்த யாப்பா அப்படிங்கிறவர்
கிடையாது. அவர் தற்காலிக ஜனாதிபதி தான். அதுவும் 30 நாட்களுக்கான ஜனாதிபதி மட்டும்தான் மஹிந்த யாப்பா அவர்கள். அதன் பிறகு எல்லா கட்சிகளும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் யார் அடுத்த ஜனாதிபதி அப்படிங்கிற அந்த தேர்தல் எல்லாமே நடத்தி அதன் பிறகு ஜனாதிபதி அறிவிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் இலங்கையினுடைய அரசியல் அப்படிங்கிறது நீந்தி சென்று கொண்டிருக்கிறது. இப்போ இலங்கைக்கு கிடைச்சிருக்கிற நல்ல செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலங்கையில் மிக முக்கியமான பிரச்சனையாக இருப்பது சமையல் எரிவாயு அப்படிங்கிறது தான். ஸோ இப்போதைக்கு அவங்களுக்கான அந்த சமையல் எரிவாயுக்கான ஒரு கப்பல் இலங்கை வந்தடைந்து விட்டது அப்படின்னும் 11ஆம் தேதி 16ஆம் தேதி அடுத்ததாக 2 கப்பல்கள் வரவேண்டி இருக்கதாக சொல்லப்படுகிறது. அதன் காரணமாக கண்டிப்பாக இலங்கையில் இனி சமையல் எரிவாயு அப்படிங்கிறதுக்கான தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய லிட்ரோ நிறுவனம் அறிவித்திருக்கிறது. ஆனால் இந்த அறிவிப்புக்கு பின்னாடி வேறொரு மறைமுக அறிவிப்பும் இருக்குது. சீக்கிரமாக இந்த சமையல் எரிவாயுனுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ சமையல் எரிவாயுனுடைய தட்டுப்பாடு கொஞ்சம் கம்மியாகும், ஆனால் அதே நேரத்தில் விலை அப்படிங்கிறது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்தியாவின் சார்பாக இதுவரையிலும் நம்ம இலங்கைக்கு 3.8 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இலங்கை மக்களுடைய அந்த கஷ்டம் என்ன என்பது இந்தியாவுக்கும் புரியும். இந்தியா எப்போதுமே இலங்கை மக்களுடன் தோளோடு தோளாக நிற்கும் அப்படிங்கிறத இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இன்னைக்கு அவங்களுடைய அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. இலங்கைக்கு எந்த வகையாலாம் நம்மளால உதவி செய்ய முடியுமோ அனைத்து வகையாகவும் நாம் உதவி செய்ய தயாராக கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பையும் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டிருக்கிறது. 16ஆம் தேதி ஒரு 3700 மெட்ரிக் டன் அளவுக்கான சமையல் கேஸினுடைய அந்த கப்பல் வரப்போகுது அப்படிங்கிறது இலங்கை மக்களுக்கு கொஞ்சம் நல்ல செய்தியாக இருந்தாலும் IMF எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் இலங்கை மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அடுத்ததா என்ன செய்ய வேண்டும்? கிட்டத்தட்ட 1 வருடத்திற்கு ஊழல் இல்லாத ஒரு அரசியல் அங்கே வந்தால் மட்டும்தான் இலங்கையை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 1 வருடம் இலங்கையை ஆளப்போவது யார்? அப்படி ஆளப்போகும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அப்படிங்கிறதுலாம் யதார்த்தமான உண்மைதான். ஆனால் அந்த சிக்கலை திறன்பட செய்யக்கூடிய நல்ல அரசியல்வாதி கிடைத்து விட்டார்கள் என்றால் நிச்சயமா இலங்கையை மீட்டெடுக்க முடியும். ஜனாதிபதி மாளிகையில பதுங்கு குழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அந்த பதுங்கு குழிகள்ல லட்சக்கணக்கான பணம் இருக்கு அப்படிங்கிற ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆயிருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத இன்னும் உறுதிப்படுத்தல. பட் இந்த பணம் எப்படி அங்கே வந்தது அப்படிங்கிறதும் பல நபர்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதுக்கு மத்தியில் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வீடு தீப்பற்றி எரிய வைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ யார் அதை கொளுத்தி போட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. இதை கொளுத்தி போட்டது சாதாரண போராட்டக்காரர்களாக இருக்க மாட்டாங்க. இந்த போராட்டக்காரர்கள் மீது அவதூறு பரப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் பிளான் பண்ணி தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வீட்டை கொளுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு இன்று வெளியாக இருக்கிறது. அதுவும் அந்த போராட்ட காலத்தில் நின்ற இலங்கையர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கண்டிப்பா இதை கொளுத்தல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய எந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டினுடைய கண்ணாடிகளும் உடைக்கப்படவில்லை, எந்த பேருந்தும் அங்கே தீ வைத்து எரிக்கப்படவில்லை. அப்படி இருக்கும்போது ஏன் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய அந்த வீட்டை மட்டும் நாங்க எரிக்க போறோம்? கரெக்டா அந்த வீட்டை எரிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன அதே நேரத்துல ஃபுல் மின்வெட்டு அப்படிங்கிறதும் நடந்திருக்கு. பல படங்கள்ல நம்ம பார்த்துருப்போம். ஒரு தப்பை செய்யறதுக்கு முன்னாடி கரண்ட் இல்லாமல் அந்த தப்பை இருட்டில் செஞ்சுட்டாங்கன்னா யாருக்குமே தெரியாது அப்படிங்கிறது தான். ஸோ மின்வெட்டை ஏற்படுத்தி ரணில் விக்ரமசிங்கே அவர்களுடைய வீட்டை கொளுத்துவது அப்படிங்கிறது போராட்டக்காரர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்காது. அப்படின்னா அதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. இந்த சிஸ்டம் இல்லாட்டி இந்த போராட்ட குழுவில் இல்லாட்டி இந்த போராட்டத்துக்குள்ள உண்மையிலேயே அந்நிய சக்திகள் வந்துவிட்டார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே நம்ம கேட்கணும். இலங்கையில் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் இதை கேட்டுக்கொள்ளுங்கள். சிஸ்டம் சேஞ்ச் அப்படிங்கிறது தான் இலங்கையை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி நிறைய வல்லுநர்கள் சொல்றாங்க. நீங்க பார்க்குற எல்லா சிஸ்டத்தையும் சேஞ்ச் பண்ணணும். அது அரசாங்கமா இருக்கட்டும், அரசியல்வாதிகளுடைய அடுத்த பல திட்டங்களாக இருக்கட்டும், தனியார் துறையினுடைய திட்டங்களாக இருக்கட்டும், இந்த சிஸ்டம் எல்லாமே சேஞ்ச் ஆகணும். இலங்கை மக்களுக்கு அடுத்த வரக்கூடிய வருடங்கள் எப்படி நல்ல வருடங்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் இந்த சிஸ்டம் மாற்றி அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதும் பலருடைய கருத்தா இருக்கு. ஸோ 1-2 தினங்களில் இதை சரி பண்ண முடியாது. 1-2 மூளைகள், மனித மூளைகள் மட்டும் இதை யோசித்தால் முடியாது. மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை கேட்டறியக்கூடிய அரசியல்வாதிகள், அந்த பிரச்சனைகளை கேட்டறியக்கூடிய அரசு துறையினர்கள், அந்த அரசு துறையினர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காதில் போட்டுக்கொள்ளும் அரசியல்வாதிகள், அந்த அரசியல்வாதிகளால் நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்ற பலவிதமான மக்கள், இப்படி எல்லாருமே ஒன்றிணைந்தால் மட்டும்தான் இலங்கையை இனிமே காப்பாற்ற முடியும். சரி, இந்த ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஏன் இன்னும் பதவி விலகாமல் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கும், இந்த கோத்தபய ராஜபக்சே கண்டிப்பா பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகும் என்னால் 13ஆம் தேதி தான் பதவி விலக முடியும், எனக்கு 2-3 தினங்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி கோத்தபய ராஜபக்சே சொன்னதுக்கான காரணம் என்ன தெரியுமா? 2 முறை காரணம் தான். கோத்தபய ராஜபக்சே அவர்களுக்கு நன்றாக தெரியும், நாம பதவி விலகிவிட்டோம் என்றால் அடுத்த ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் நியமிக்கப்படுவார் அப்படின்னு.
ஸோ அதுக்காகத்தான் இப்போ என்ன செஞ்சிருக்காருன்னா 3 நாள் டைம் கேட்டிருக்கார். அந்த 3 நாளில் நிறைய தீர்மானங்கள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படும். அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும். அனைத்து கட்சி கூட்டத்திலும் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு எதிரான நபர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பலவிதமான சர்ச்சைகள் ஓடும். அந்த சர்ச்சையின் முடிவில் ஒரு முடிவு எடுக்கப்படும். அதுதான் இலங்கையினுடைய முடிவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ரணில் விக்ரமசிங்கே இதில் ஜெயித்து விடுவார் அப்படிங்கிறது தான் கோத்தபய ராஜபக்சேனுடைய பிளான். அதே பிளான் தான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கும் இருந்திருக்கலாம். ஓகே, நம்ம இப்போ ராஜினாமா பண்ணிட்டோம்னா நம்மளால் ஜனாதிபதியாக மாற முடியாது. மக்கள் அங்கே போராட்டம் நடத்தினா என்னப்பா, நம்ம அப்படியே நம்முடைய பொறுப்பில் இருப்போம், நம்ம நாற்காலியில் இருப்போம், நம்ம பதவியில் இருப்போம் அப்படின்னு சொல்லி ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் நினைத்து விட்டாரோ என்னவோ. இப்படி நடக்கக்கூடிய இந்த அரசியல் பிரச்சனைகளும் இந்த அரசியல் குழப்பங்களும் ஃபசில் ராஜபக்சேவுக்கு அடுத்த ஒரு நன்மை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதையும் இங்கே நாம் அடிக்கோடிட்டு நினைவு கூற விரும்புகிறோம். ஏன்னா ஃபசில் ராஜபக்சே அவர்கள் அடுத்ததாக ஜனாதிபதி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் நடக்கக்கூடாது, நடக்காமல் மக்கள் பார்த்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பலருக்கும் இருந்து வருகிறது. நிறைய இடத்துல பொது போக்குவரத்து அப்படிங்கிறது முடங்கி இருந்தது. ஆனால் இன்னைக்கு 10ஆம் தேதி ஜூலை மாதம் 2022 பொது போக்குவரத்து பல இடங்களிலும் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருச்சுப்பா. யாரும் பயப்பட வேண்டாம். மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஆனால் பொது சேவையை முடக்கிய போராட்டத்தில் மக்கள் ஈடுபடவில்லை. ஏன்னா மக்களுக்கு வழி தெரியும். பொது சேவையை நிறுத்தினால் பாதிக்கப்படுவது மக்கள் தான் அப்படிங்கிறது போராடக்கூடிய மக்களுக்கு தெரியும். அதனால் மக்கள் அவங்களுடைய சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். சமூக விரோதிகள் தான் உள்ளே புகுந்து சில பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவு பெற இலங்கையினுடைய செய்திகளிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. விமானம் நிலையம் நோக்கி நகரும் கார்கள், கப்பலை நோக்கி நகரும் கார்கள், இல்லாட்டி பெரிய பெரிய அளவில் அரசியல்வாதிகள் எல்லாருமே தப்பித்து ஓடிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு வரக்கூடிய இலங்கை அரசாங்கம் இல்லாட்டி அனைத்து கட்சிகள் சார்பாக ஒரு ஆட்சி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்ல. இங்கிருந்து தப்பித்து சென்ற, இலங்கையிலிருந்து தப்பித்து சென்ற அனைத்து அரசியல்வாதிகளுடைய விவரங்கள் எடுக்கப்பட வேண்டும். அவர்களுடைய உற்றார் உறவினர்கள், தோழர்கள், அவர்களுடைய விவரங்கள் எடுக்கப்பட வேண்டும். அவங்க எங்க இருக்காங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்து வச்சிருக்காங்க, அந்த சொத்துக்கள் சரியான விதத்தில் சேர்க்கப்பட்டது தானா அப்படிங்கிற விசாரணையை மேற்கொள்ள வேண்டும். அதிலிருந்து எவ்வளவு ரூபாய் கிடைத்தாலும் சரி அது இலங்கை மக்களுக்கே பயன்பட வேண்டும். அது மட்டும் நடந்துவிட்டது என்றால் இந்தியாவில் எப்படி கள்ளப்பணம் இல்லாட்டி பெரிய அளவு கருப்பு பணம் அப்படிங்கிறது ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி இலங்கையினுடைய பணம் அரசியல்வாதிகளுடைய சொத்தாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சொத்துக்களை மீண்டும் இலங்கை அவங்களுடைய பொதுவுடைமையாக மாற்றி இலங்கை மக்களுக்கு பயன்படும் வகையில் உபயோகிக்க வேண்டும் என்பது தாழ்மையான வேண்டுகோளாக மாற்றப்பட்டிருக்கிறது. உலகத்தில் நிறைய சர்வாதிகாரிகள் இருந்திருப்பாங்க. நிறைய சர்வாதிகாரிகளுடைய புகைப்படத்தை பார்த்து, வரலாறுகளை பார்த்து நம்முடைய குழந்தைகள் படிக்கலாம். அப்படி படிக்கப்படும் போது ஒரு சர்வாதிகாரியினுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயர் தான் கோத்தபய ராஜபக்சே. கோத்தபய ராஜபக்சே ஒரு சர்வாதிகாரியாக இருந்தார். ஆமாம், மக்கள் போராடினாங்க. எனக்கு பதவி தான் வேணும் அப்படின்னு சொல்லி கடைசி வரையிலும் பதவிக்காக மட்டுமே போராடிய ஒரு சர்வாதிகாரியாக இருந்தார். மக்கள் கொல்லப்பட்டாலும் பரவாயில்லை, மக்கள் பட்டினி கிடந்தாலும் பரவாயில்லை, மக்களுக்கு வேலை இல்லைனாலும் பரவாயில்லை, பிஞ்சு குழந்தைகள் பசியால் வாடினாலும் பரவாயில்லை, படிக்காமல் போனாலும் பரவாயில்லை, எனக்கு என் பதவி தான் வேணும் அப்படின்னு சொன்ன கோத்தபய ராஜபக்சே அடுத்த மிக முக்கியமான ஒரு கோர முகம் படைத்த சர்வாதிகாரியாக இந்த வரலாறு, உலக வரலாறு பேசப்போகிறது. அது இப்போதிருந்தே தொடங்கப்பட்டிருக்கிறது என்பதும் நிதர்சனமான உண்மைதான். ஸோ இலங்கையில் என்னென்ன அப்டேட் நடந்துட்டு இருக்கு, இலங்கையினுடைய அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இலங்கைக்கு இப்போ தேவை சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் உதவிகளாக வந்து கொண்டிருக்கிறது. இந்தியா இன்னும் உதவி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீனாவுக்கு மூக்கு வேர்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, என்ன செய்யணும்னே தெரியல. IMF உதவுவதற்காக பலவிதமான முயற்சிகளையும் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் இப்போ எல்லா உதவிகளையும் மையப்படுத்த வேண்டும், கொண்டு வரப்பட வேண்டும் என்றால் இலங்கையில் நல்ல ஒரு ஆட்சி, அமைதியான ஒரு ஆட்சி, ஸ்டேபிளான ஒரு ஆட்சி அமைய வேண்டும். அது அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கையில் தான் இருக்குது. இந்த ஒரு பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.